அதெல்லாம் சொல்லுவாங்க. போர் எப்போ போடலான்னு சொல்லுவாங்க. வேட்டைக்கு எப்போ போகலான்னு சொல்லுவாங்க. நாட்டில் அந்த வருஷம் எப்படி இருக்கும்னாக்கா, அவங்க பஞ்சாங்கம் பார்த்து இந்த வருஷம் வந்து தமிழ் வருஷம் ஒன்று ஒன்று பிறக்கும்போதும் அதுக்கு ஒரு இந்த வருஷம் இந்த எந்த பேரில் பிறக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான இப்போ சோபக்கிருது வருஷம்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பஞ்சாங்கத்தில் ஒரு 4 வரியில் ஒரு பாட்டு போட்டிருப்பான். அந்த பாட்டுக்கான அர்த்தங்களெல்லாம் அவங்க சொல்லி இந்த வருஷம் இப்படி இப்படி இருக்கும். இந்த வருஷத்தில் மழை அதிகமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த வருஷம் வந்து செழிப்பு அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் போர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோசியருங்க தான் அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லி வைப்பாங்க. ஸோ அவங்க அமைச்சரவையில் ஒரு அங்கமாக இருந்தார்கள். ஆக ஜோசியருக்கு அப்படின்னும் போது இந்த ஜோசியருக்குன்னு குவாலிட்டியில் என்ன இருக்குதுன்னா, குருவும் புதனும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஜோசியரோட ஜாதகத்தில். ஜோதிடர் ஜாதகத்தில் குருவும் புதனும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா வாக்குக்கு காரணமானார் வாக்கு காரகன் குரு பகவான். அப்புறம் சாஸ்திர காரகன் அல்லது சரஸ்வதி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது ஜோதிஷ காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பேர் புதன் பகவான். இந்த புதன் புத்தி கூர்மையுள்ளவர். அதனால் அதுவும் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இவங்க ஜாதகத்தில் ராசிக்கோ லக்னத்துக்கோ இது ரொம்ப தொடர்பில் இருந்தால் தான் அவங்களாம் இருக்குது. இப்போ உலகத்தில் மிக சிறந்த புத்திசாலின்னா புராண காலத்தில் யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணர். ஓகே, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவரோடது ரிஷபராசி ரிஷப லக்னம். அந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்த கிருஷ்ணருக்கு 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம், கன்னியில் இருப்பார். புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சமாக இருந்தார். சந்திரன்ற மதி லக்னத்திலே உச்சம் பெற்றிருக்கு. ராசி லக்னம் ஒன்றா இருந்தது. அதில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கு. அவர் மன வலிமை பெற்றவர், மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். ஒரு சுதர்சன சக்கரத்தை கூட ஒரு மனசால் இயக்குனார்னா இது இங்கேருந்து வெளியே போய் அது தும்சம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு கைக்கு சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மன வலிமை கொண்டவராக இருந்தார். மனசை வந்து கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதே நேரத்தில் புத்தி கூர்மை உள்ளவராக இருந்தார். இவருக்கு ஈக்குவலாக இருந்தது யார் அப்படின்னாக்கா, ஆப்போசிட்டில் சகுனி தான் இருந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த சந்திரன் வந்து அந்த அளவுக்கு பலமாக இல்லை, புதன் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இந்த புதன் வந்து அவ்வளோ புத்தி கூர்மை உள்ள புதன் வந்து யாரோட ஜாதகத்தில் இருக்குன்னாக்கா, தொடர்பு கொண்டு இருக்குன்னாக்கா, பெரும்பாலும் ஜோசியர்களுக்கு அந்த புதன் வந்து ரொம்ப பலமாக இருக்கணும், அல்லது அந்த அவங்களோட தொழிலோட சம்மந்தப்பட்டிருக்கணும், லக்னத்தில்